துணை முதல்வர் அவர்களுக்கு பயிற்சி காவலர்கள் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பயிற்சி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக காவலர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் அவர்களை மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பயிற்சி காவலரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பள்ளியின் முதல்வர் டாக்டர் கே பிரபாகர் அவர்களுக்கு நன்றி. இந்திய துணை கண்டத்திலேயே தமிழ்நாடு காவல்துறை உயர்ந்து நிற்கிறது என்பது அறிவுசால் பெரியோர்களின் அசைக்க முடியாத கூற்றாகும். இக்கூற்று உண்மையாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் செம்மையான பயிற்சிதனை முறையாக கற்றுவித்து வெற்றி வீரர்கள் பலரை உருவாக்கிய பாசறைதான் சரித்திரம் கண்ட இந்த தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளி என்பது மறக்க முடியாத செய்தியாகும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை வானளவ புகழ்ந்தார் எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி அன்று. இன்று அவர் இருந்திருந்தால் தமிழ்நாடு காவல்துறையை பற்றியும் புகழ்ந்திருப்பார் என்பதில் எள்முனையளவும் சந்தேகமில்லை. கடந்த 2/12/2018 தொடங்கி முதல் நாளிலிருந்தே இப்பயிற்சி பள்ளியில் உடலையும் உள்ளத்தையும் பண்படுத்தி பதப்படுத்தி வந்த இவ்வீரர்கள் 220 பேரும் 7 மாத கால பயிற்சி முடித்து தமிழ்நாடு ஆயுதப்படையில் பணிபுரிய ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முழுமையான காவல் பயிற்சி பெறுவதற்கு தமிழக அரசு தமிழகம் முழுவதும் 5205 காவலர்களை தேர்வு செய்து 23 காவலர் பயிற்சி பள்ளியை நியமித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 5/7/2019 இன்று 220 காவலர்கள் புனித தோமையர்மலை தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று ஆயுதப்படை பிரிவில் பணிபுரிய ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பயிற்சி பள்ளியை செவ்வனே மேற்பார்வையிட்ட முதல்வர், துணை முதல்வர், முதன்மை சட்ட போதகர், முதன்மை கவாத்து போதகர், 7 உதவி சட்ட போதகர்களும், 3 கவாத்து போதகர்களும், 10 உதவி கவாத்து போதகர்களும், நிர்வாக தலைமை காவலர்களும், அமைச்சு பணியாளர்களும் மனமுவந்து இப்பயிற்சி பள்ளிக்கு மிக்க உறுதுணையாற்றி தங்களுடைய அர்ப்பணிப்பை தந்துள்ளார்கள் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். வண்ணமிகு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கொண்டிருக்கும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களை தற்காலிக பயிற்சி பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம்.
பயிற்சி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொள்ள மதிப்புமிகு சிறப்பு விருந்தினர்களை விழாமடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பயிற்சி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் வெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மிடுக்கான நடையுடன் அழைப்பு விடுக்க வருகிறார் அணிவகுப்பின் கவாத்து குழு தலைவர் பயிற்சி காவலர் 15 முகமது ஜாஃபர் ஷெரீப் அவர்கள். மதிப்புமிகு சிறப்பு விருந்தினர் அவர்கள் கவாத்து குழு தலைவரின் வேண்டுகோளை ஏற்று அலங்கார அணிவகுப்பை ஆய்வு செய்ய புறப்படுகிறார்கள். பயிற்சி பள்ளியின் முதல்வர் அவர்களும் உடன் செல்கிறார்கள். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் 26/7/1964 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் BA, BL, ML, PhD லா ஆகிய பட்டங்களை சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கழகத்திலும் பெற்றுள்ளார். இவர் 1990 IPS தேர்ச்சி பெற்று குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். இவர் 1991 ASPயாக வேலூரில் தன் காவல் பணியினை தொடங்கி தமிழகத்திலும் டெல்லியிலும் பலபடி பதவிகளை பெற்று ADGPயாக கடந்த மே 2017 முதல் சென்னை பெருநகர காவல் ஆணையாளராக திறம்பட பணியாற்றி வருகிறார் என்பதை மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் சென்னை பெருநகர காவலின் 104வது காவல் ஆணையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காவல்துறையில் இவரின் மெச்சத்தகுந்த பணிக்காக கடந்த 2006 ஜனாதிபதி விருதினையும் தமிழ்நாடு காவல்துறையின் பாராட்டுத்தக்க பணிக்காக மீண்டும் 2017 ஜனாதிபதி விருதினை பெற்று தமிழ்நாடு காவல்துறைக்கு பெருமை பெற்று தந்திருக்கிறார் என்பதையும் இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறைக்கு ஒரு முன்னோடியாகவும் வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் சென்னை பெருநகர மக்களின் பாதுகாவலராகவும் மகத்தான மனித உயிர்களை காக்கும் காவல் தெய்வமாகவும் விளங்கும் நமது சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் காவல் பயிற்சியாளர்களின் பாதம் முதல் தலைவரை அணிந்திருக்கும் சீருடை மற்றும் உடுப்புகள் அனைத்தும் முறையாக, நேர்த்தியாக, தூய்மையாக மற்றும் மெருகேற்றப்பட்டதாகவும் உள்ளதா என்றும் மிடுக்கான காவலர் என்ற கம்பீரமான தோற்றத்தோடு உள்ளார்களா என்றும் ஒவ்வொரு அணியையும் ஆய்வு செய்து வருகின்ற அற்புதமான காட்சி இது. சென்னை பெருநகர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகரம் முழுவதும்
பாதுகாப்பு கேமராக்களை அமைத்து சென்னை பெருநகர மக்களை பாதுகாப்பான முறையில் செயலாற்றி வருகின்ற சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களை வரவேற்பது நமது கடமையாகும். உங்கள் கரகோஷங்களை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெண் காவலர்களுக்கு காவல் நிலையங்களில் புகார்தாரர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆலோசனை வழங்குவதை பெண் காவலர்களே வரும் புகார்தாரர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு ஃபிக்கி ஃபெல்லோ நிறுவனத்துடன் இணைந்து குடும்ப ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு அரிய முயற்சியை மேற்கொண்டவர் நமது சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அணிவகுப்பை ஆய்வு செய்துவிட்டு திரும்பும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்திவிட்டு கவாத்து குழு தலைவர் அவர்கள் தனது அணியை வகுநடத்த புயலாய் புறப்பட்டுச் சென்றார். அணிவகுப்பை பார்வையிட்டு ஆய்வினை முடித்த சிறப்பு விருந்தினர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அலங்கார மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ.கே. விஸ்வநாதன் ஐபிஎஸ் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களின் ஆசி பெற்ற காவல் பயிற்சி அனைவருக்கும் நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ.கே. விஸ்வநாதன் ஐபிஎஸ் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களிடம் ஆசி பெறவே பயிற்சியாளர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். தற்போது அலங்கார அணிவகுப்பு தொடங்கி மூன்று பேர்களாக அடி பிறழாமல் காலெடுத்து வைத்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி இது. உலகை போரை கூட எதிர்கொள்ளும் சிப்பாய்களாய் இதயத்தில் மகிழ்ச்சி கொண்டு முன்னரும் பின்னரும் முற்போக்கு நடைபோட்டு முன்னாலே இருக்கின்ற பிற்போக்கு தடைகளை நீக்கி சாறை சாறையாய் சரங்கோத்து மாலையென வீறு கொண்டு வருகிறது அலங்கார அணிவகுப்பு. காண்போர் கண்களுக்கு விருந்தாக கட்டுப்பாட்டிற்கு இலக்கணமாக கன கச்சிதமாக அணிவகுத்து வருகின்ற இவர்களை பாராட்டுவது நமது கடமையாகும். எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை தத்துவத்திற்கு உதாரணமாய் இவர்களது அணிவகுப்பு அமைந்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும். இந்திய இராணுவத்திற்கு இணையான நடை உடை கம்பீரமான வீர தோற்றத்தோடு நெஞ்சு உறுதியோடு நமது பயிற்சி பள்ளி காவலர்கள் வீர நடை போடும் காட்சி இது. இவர்களை உற்சாகப்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கரம்போசை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புமிகு இவ்வைந்து படை அணிவகுப்பினையும் சீர்படவே தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார் அலங்கார அணிவகுப்பு குழு தலைவர் பயிற்சி காவலர் 15 முகமது ஜாஃபர் ஷெரீப் அவர்களும் துணைத் தலைவர் பயிற்சி காவலர் 9 அரங்கநாதன் அவர்களும். வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம் என்ற கவிஞனின் வரிகளுக்கு புத்துயிர் ஊற்றி வருகிறது முதலணி. அலியை வழிநடத்தி வருகிறார் பயிற்சி காவலர் 152 சதீஷ்குமார் அவர்கள். வீறு நடை போட்டு வருகின்ற ஏற்றம் பெற்ற 2ஆம் அணியை தலைமை தாங்கி நடத்தி வருபவர் பயிற்சி காவலர் 44 அதிஜ்குமார் அவர்கள். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு வீறு நடை போட்டு முனைப்போடு வருகின்ற 3ஆம் அணியை தலைமை தாங்கி நடத்தி வருபவர் பயிற்சி காவலர் 12 கார்த்திக் அவர்கள். கண்கவர் உடை காண்போரை கவர்ந்திடம் நடை இதுவே எங்கள் படை என்று படைதனின் பெருமதனை பறைசாற்றும் விதமாக 4ஆம் அணியை வழிநடத்தி வருகிறார் பயிற்சி காவலர் 213 சரத்குமார் அவர்கள். இறுதியாக அச்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று ராஜநடை போட்டு 5ஆம் அணியை வழிநடத்தி வருகிறார் பயிற்சி காவலர் 51 பாலகுமார் அவர்கள். உறுதி கொண்ட நெஞ்சோடும் வலிமை கொண்ட தோளோடும் வீர நடை போட்டு செல்லும் இவர்களது அணிவகுப்பை காண கண்கோண்டி வேண்டும். இவர்களுக்கு கவாத்த பயிற்சியோடு சட்ட பாடங்களும் துப்பாக்கி சுடு பயிற்சியும் பாங்குற போதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பணி என்பது மிகவும் கடினமான பணி என்றாலும் ஆவலோடு ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு அணிவகுப்பு என்பதொன்று பெரிதல்ல என்று அழகுறவே நடைபோட்டு செல்கிறது அணிகள். இவர்களை உற்சாகப்படுத்துவது நமது கடமையாகும். இனி முன்னோக்கி வீறு நடைபோட்டு வந்து சிறப்பு விருந்தினருக்கு மரபு வழிபட்ட மரியாதை செலுத்தும் வகையில் ரெவி ஆர்டர் மார்ச்.
அணிவகுப்பை ஆய்வு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக வரவேற்புரை. வில்லிலிருந்து புறப்பட்டு இலக்கை அடையும் அம்பு போல நமது சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களின் சொல்லிலிருந்து வரும் உத்தரவுகளை உடனடியாகவும் சிறப்பாகவும் செய்து வரும் நமது தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியின் முதல்வர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புனித தோமையார் மலை தற்காலிக காவல் பயிற்சி பள்ளியின் காவலர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்று விழா பேருரையாற்ற வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய காவல் ஆணையாளர் சென்னை பெருநகர காவல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள காவல் இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், மற்ற காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பயிற்சி காவலர்களுக்கு பல்வகையான பயிற்சிகளை கொடுத்து முழுமையான காவலர்களாக உருவாக்கியுள்ள துணை முதல்வர், ஆய்வாளர்கள் முதல் தலைமை காவலர் உள்ளிட்ட அனைத்து போதகர்களும் வருக வர என வரவேற்கின்றேன். இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்களையும் வருக வர என வரவேற்கிறேன். காக்கி சட்டை பணி எவ்வளவு கடுமையான பணியாக இருந்த போதிலும் பல்லாயிரக்கான இளைஞர்கள் போட்டியிட்டு அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இங்கே இருக்கிற 220 பேருக்கு கிடைத்திருக்கிறது என ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள். 7 மாதத்திற்கு முன்பு நீங்கள் காக்கி சட்டை அணிவதற்கு முன்பு பொதுமக்களில் ஒருவராக இருந்தபோது காவல்துறை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களோ அந்த வகையில் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் நீங்கள் காவல் பணி செய்ய வேண்டும் என்றும், அதே நேரத்தில் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படாத வகையில் பணியாற்றப் போகும் உங்கள் பிள்ளைகளை காக்கி சீருடையில் மிடுக்காக நடப்பதை பார்த்து மகிழ்வோடு அவர்களை வாழ்த்த வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றிய தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. 7 மாத கால பயிற்சியில் நடைபெற்ற சட்டம், கவாத்து, துப்பாக்கி சுடுதல் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த பயிற்சி காவலர்களுக்கு சிறப்பு விருந்தினர், காவல்துறையின் பெருமகனார், மதிப்புமிகு டாக்டர் AK விஸ்வநாதன் IPS சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் தங்களின் பொற்கரங்களால் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிப்பார்கள். காவலர்களை பரிசுகள் பெற அன்போடு அழைக்கின்றோம். சட்ட பாடப்பிரிவு, கவாத்து பாடப்பிரிவு, துப்பாக்கி சுடும் பாடப்பிரிவில் பரிசு பெற்றவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் பரிசுகள் பெற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட பாடப்பிரிவு முதல் மதிப்பெண்ணாக 400க்கு 371 எடுத்த பயிற்சி காவலர் 210 திரு P யுவராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சட்ட பாடப்பிரிவில் முதலிடம் 400க்கு 371 மதிப்பெண் எடுத்த பயிற்சி காவலர் 210 P யுவராஜ் அவர்கள். சட்ட பாடப்பிரிவில் 2ஆம் இடம் 400க்கு 364 மதிப்பெண் எடுத்தவர் பயிற்சி காவலர் 71 திரு S ஞான சம்பந்தன் அவர்கள். சட்ட பாடப்பிரிவில் 400க்கு 361.5 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடம் பிடித்த பயிற்சி காவலர் 36 திரு M அசோக் அவர்களை பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கவாத்து பாடப்பிரிவில் 100க்கு 84 மதிப்பெண் எடுத்து முதலிடத்தை பிடித்த பயிற்சி காவலர் 65 திரு S ஏழுமலை அவர்களை பரிசு பெற வருகிறார்கள். அடுத்தபடியாக கவாத்து பாடப்பிரிவில் 100க்கு 83.1 மதிப்பெண் எடுத்து 2ஆம் இடத்தை பிடித்த பயிற்சி காவலர் 91 திரு R கிரீன்குமார் அவர்களை பரிசினை பெற அன்போடு இருக்கின்றோம்.
கவாத்து பாடப்பிரிவில் 182.6 மதிப்பெண் எடுத்து 3ஆம் இடம் பிடித்த பயிற்சி காவலர் 44 திரு எஸ் அஜித்குமார் அவர்களை பரிசு பெற அழைக்கின்றோம். அடுத்தபடியாக துப்பாக்கி சுடும் பாடப்பிரிவில் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் 125 மதிப்பெண்களுக்கு 109 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடித்த பயிற்சி காவலர் 9 திரு டி அரங்கநாத் அவர்களை பரிசு பெற அன்போடு அழைக்கின்றோம். துப்பாக்கி சுடும் போட்டியில் 125 மதிப்பெண்களுக்கு 106 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்த பயிற்சி காவலர் 152 திரு கே எம் சதீஷ்குமார் அவர்களை நினைவு பரிசினை பெற அழைக்கின்றோம். இதில் என்ன சிறப்பு என்றால் முதலிடத்தை 2 பயிற்சி காவலர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி சுடும் போட்டியில் 125 மதிப்பெண்களுக்கு 104 மதிப்பெண் எடுத்து 2ஆம் இடம் பிடித்த பயிற்சி காவலர் 128 திரு இ பிரகாஷ் அவர்களை பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். துப்பாக்கி சுடும் போட்டியிலும் 2ஆம் பரிசை பெற்ற காவலர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 125 மதிப்பெண்களுக்கு 104 மதிப்பெண் எடுத்து மீண்டும் 2ஆம் இடத்தை பிடித்த பயிற்சி காவலர் 176 திரு எம் செல்வம் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். துப்பாக்கி சுடும் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த பயிற்சி காவலர் 175 திரு வி சதீஷ்குமார் அவர்களை பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். இவர் 125 மதிப்பெண்களுக்கு 103 எடுத்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக முதன்மை சட்ட போதகர் காவல் ஆய்வாளர் திருமதி பி ரதிதேவி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நினைவு பரிசினை பெற வருகிறார் காவல் ஆய்வாளர் திரு ஏ ராஜேந்திரன் முதன்மை கவாத்து போதகர். அடுத்தபடியாக காவல் ஆய்வாளர் திரு பன்னீர்செல்வம் முன்னாள் முதன்மை கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திருமதி கே லதா உதவி சட்ட போதகர் அவர்கள் நினைவு பரிசினை பெற வருகிறார்கள். கரமோசை எழுப்பியவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக காவல் உதவி ஆய்வாளர் திரு பி மதன் உதவி சட்ட போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். உதவி ஆய்வாளர் திரு நா தங்கதுரை நிர்வாக உதவி சட்ட போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக உதவி ஆய்வாளர் திரு சுரேஷ் உதவி சட்ட போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். உதவி ஆய்வாளர் திரு எஸ் சங்கர் உதவி சட்ட போதகர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் இளஞ்செழியன் உதவி சட்ட போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அனைவரும் கரமோசை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு எஸ் முத்துச்சாமி உதவி சட்ட போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். அடுத்தபடியாக உதவி ஆய்வாளர் திரு டி மோகன்தாஸ் கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு சி மந்திரமூர்த்தி கவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக உதவி ஆய்வாளர் திரு கே செல்வராஜ் கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். தலைமை காவலர் 35-212 திரு டி அமுல்ராஜ் விரல் ரேகை பிரிவு அவர்களுக்கு அடுத்தபடியாக நினைவு பரிசு நமது சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களால் வழங்கப்படுகிறது.
அடுத்தபடியாக தலைமை காவலர் 17-309 திரு பி சிவகுமார் உதவி கவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அனைவரும் கரமோசை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். தலைமை காவலர் 32-090 திரு எம் தெய்வகணேசன் உதவி கவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அவிழ்தார் 1858 திரு இ சரவணன் உதவி கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். ஹவில்தார் 56-03 திரு எம் கருப்பசாமி உதவி கவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அவிழ்தார் 63-03 திரு எம் முகேஷ் உதவி கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். நாய்க் 71-12 திரு இ திருமலை உதவி காவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காவலர் 44-930 திரு ஆர் பாலாஜி உதவி கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக காவலர் 46-884 திரு எஸ் முனீஸ்வரன் உதவி கவாத்து போதகர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக காவலர் 51-418 திரு பி பிரித்திவ் நடராஜன் உதவி கவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காவலர் 51-133 திரு ஷேக் பரீத் உதவி கவாத்து போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக முதல்நிலை காவலர் 44-478 திரு கோவிந்தசாமி ஆயுத வினைஞர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காவலர் 32-631 திரு என் ஆனந்தகுமார் குழல் ஊதும் காவலர் அவர்களை நினைவு பரிசினை பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தலைமை காவலர் திரு செல்வகுமார் அவர்கள் நினைவு பரிசை பெறுகிறார். மற்றும் ஒரு வர்ணனையாளர் திருமதி அமராவதி தலைமை காவலர் 18107 நினைவு பரிசை பெறுகிறார். பரிசுகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கிய காவல் ஆணையாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவலர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கும் நேரம் இது. பள்ளியின் முதல்வர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அனைவரும் கரமோசை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி நமது சிறப்பு விருந்தினரை பெருமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கரமோசை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு காவல் பயிற்சி பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காவல் பயிற்சி பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் எஸ் செல்வகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் அவர்கள். நன்றி. அரசனுக்கு சொந்த நாட்டிலே சிறப்பு, அறிஞனுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மதிப்புமிகு சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ.கே. விஸ்வநாதன் IPS சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களை விழா பேருரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காவலர் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சென்னை கிழக்கு இணை ஆணையாளர் திரு சுதாகர் அவர்களே, சென்னை தெற்கு இணை ஆணையாளர் திருமதி மகேஸ்வரி அவர்களே,
இந்த காவலர் பயிற்சி பள்ளியின் முன்னாள் மற்றும் இந்நாள் முதல்வர்களே, துணை ஆணையாளர்களே, இதர காவல் அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெற்றோர்களே, குழந்தைகளே, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, இதற்கு அனைவருக்கும் மேலாக இன்று மிக சிறப்பான பயிற்சியை முடித்து செல்லவிருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக சிறப்பான, ஒரு நேர்த்தியான, ஒரு மிடுக்கான ஒரு அணிவகுப்பை இங்கு நிகழ்த்தி காண்பித்ததற்காக என்னுடைய நன்றியையும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு அணிவகுப்பிற்காக உங்களுக்கு பயிற்சி அளித்த, மிக திறமையாக செயல்பட வைத்த பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் எத்தனையோ பணிகள் உள்ள நிலையில் அனைவருக்கும் சேவை செய்யும் மிக உன்னதமான இந்த காவல் பணியை தேர்வு செய்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த பணிக்கு அனுப்பி வைத்த உங்கள் குடும்பத்தினருக்கும், அதை மிக பெருமையோடு காண குழுமி இருக்கும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7 மாத காலமாக மிக சிறப்பான இந்த பயிற்சியை சட்டம், கவாத்து மற்றும் துப்பாக்கி சுடுதல் ஆகிய பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். மிக கடுமையான ஒரு உடற்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சட்ட அறிவு மேம்பட்டிருக்கும், உளவியல் அறிவையும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பணியை பொறுத்தவரையில் 7 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு இளைஞராக இங்கே வந்து ஒரு காவல் அதிகாரியாக நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், மேம்பட்டிருக்கிறீர்கள். இந்த பயிற்சி உங்களுக்கு ஓய்வு காலம், இந்த பணி ஓய்வு காலம் வரைக்கும் இந்த பயிற்சி மிக இன்றியமையாத ஒரு பயிற்சியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஒரு சில அறிவுரைகளை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், சட்டம் படித்து இருக்கிறீர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, என்ஃபோர்ஸ் செய்வது போன்ற பணிகளில் நீங்கள் ஈடுபடப் போகிறீர்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். சட்டம் மற்றவர்களுக்குத்தான், நமக்கு அது ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காம, ஹெல்மெட் போடுறதிலிருந்து எந்த விதமான ஒரு சட்ட மதிக்க வேண்டிய ஒரு குடிமகனாக மதிக்க வேண்டியதை விட நீங்கள் இன்னும் அதிகமான பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல முறையில் அந்த சட்டத்தை மதித்து நடத்த வேண்டும். அதேபோல் நீங்கள் பொதுமக்களிடம் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு பொது ஜனமாக இருந்து காவல் நிலையத்தில் காவலர்கள், காவல் அதிகாரிகள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ, உங்கள் குடும்பத்தினர், பொதுமக்கள், மற்றவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்களோ அதே போன்ற ஒரு அணுகுமுறையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அந்த மாதிரியான ஒரு நடத்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பொதுமக்களுக்கு குறிப்பாக கொடுக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் ஒரு மரியாதையான ஒரு பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். அனைவரிடம் கனிவுடன் நடக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும். கடிந்து பேசக்கூடாது. நம்ம எதிர்த்து செய்வதற்கு திராணி இல்லை, நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற எண்ணம் இல்லாமல் அனைவரும் ஒரு மனிதர்களாக மதித்து அனைவரையும் ஒரு கனிவோடும் அன்போடும் நீங்கள் நடத்த வேண்டும். காவல்துறைக்கு வருபவர்கள், காவல் நிலையத்துக்கு வருபவர்கள், பொதுவில் உங்களுடைய உதவியை நாடுபவர்கள் ஏதாவது ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் வேறு வழி இல்லாமல் உங்களை அணுகுபவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு காட்ட வேண்டிய பரிவையும் அனுதாபத்தையும் அன்பையும் காட்டி அவர்களுக்கு தேவையான ஒரு உதவியை, நிவாரணத்தை உங்கள் சக்திக்கு ஏற்பட்டு அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து அதை நிவாரணம் செய்யும் வகையில் உங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். பொறுமை இருக்க வேண்டும். நம்ம
பொதுமக்கள் சிலர் கோவப்பட்டு பேசலாம், இல்லை நம்மளை ஏதாவது ஒரு கோபப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வச்சுருக்கலாம், நம்மளுடைய எல்லை தாண்டி ஒரு சிலர் நடக்கலாம். ஆனால் நாம் பயிற்சி பெற்றவர்கள், ஒழுக்கம் நன்னடத்தை உள்ளவர்கள், நாம் அந்த நேரத்திலையும் பொறுமையான ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை நீங்கள் ஒரு சமயோசிதமாக நல்லபடியாக அதை அணுக வேண்டும். இந்த காலகட்டத்தில் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் மற்றவர்களோட நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், பல திறமைகளை கற்று இருக்கிறீர்கள். அதே வகையில் பொறுமையும் நன்னடத்தையும் மற்றவர்களோட உங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் சேவை செய்வது என்பது ஒவ்வொரு மனிதனின் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி நமக்கு மிகுந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒரு திருப்தியையும் கொடுக்கும். ஆனால் நம்முடைய காவல்துறை பணி என்பது சேவை செய்வதற்காகவே நமக்கு சம்பளம் கொடுக்கப்படும் பணி. நம்மளுடைய பணியே மற்றவர்களுக்கு சேவை செய்வது. அதற்காக நாம் சம்பளம் பெறுகிறோம். இதைவிட ஒரு சிறந்த பணி, உங்களுக்கு சேவை செய்வதற்காக சம்பளம் கொடுக்கப்படும் பணி வேறு எந்த பணியும் இல்லை. அந்த வகையில் மிக ஒரு சிறந்த ஒரு பணியில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். சேவை எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யுங்கள். எத்தனை பேருடைய துன்பத்தை நீங்கள் துடைக்க முடியுமோ குறைக்க முடியுமோ நீங்கள் செய்யுங்கள். 7 மாதங்கள் இந்த சிறப்பான பயிற்சியை உங்களுக்கு அளித்த முன்னாள் முதல்வர் திரு முத்துசாமி, இந்நாள் முதல்வர் திரு பிரபாகர் மற்றும் துணை முதல்வர் திரு செல்வகுமார், உதவி ஆணையாளர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அவர்களுக்கும் மற்ற காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பயிற்றுனர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பயிற்சியினை நிறைவு செய்து தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பணியாற்ற செல்லும் நீங்கள், உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நற்பெயரை பெற்று தருவதுடன் தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சிறப்பாக பணியாற்றிட உங்களை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையில் பயிற்சி காவலர்களுக்கு முத்தான கருத்துக்களை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி உரை. நிஷ்காமிய கர்மம் என்று பகவத்கீதையில் ஒரு வாசகம் உண்டு. அதாவது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதற்கேற்ப கடமையே கடவுளாக ஏற்று செயல்பட்டு வரும் நமது தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் எஸ் செல்வகுமார் அவர்களை நன்றி உரை நல்குமாறு அழைக்கின்றோம். அன்பான மாலை வணக்கம். தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளி புனித தோமையர் மலை காவலர் பயிற்சி நிறைவு விழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தலைமை விருந்தினராக பங்கேற்று விழா பேருரையாற்றிய சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் இப்பயிற்சி பள்ளியின் சார்பாக எனது வணக்கமும் நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியினை சரியாக வழிநடத்தி தொடர்ந்து ஊக்கமும் ஆக்கமும் தக்க நேரத்தில் சரியாக கொடுத்து உறுதுணையாக இருந்த சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் கூடுதல் ஆணையாளர் தெற்கு அவர்களுக்கும் இப்பள்ளியின் சரியாக இடம் கொடுத்து அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து கொண்ட சென்னை மாநகர தலைமையிட காவல் துணை ஆணையாளர் அவர்களுக்கும் அவ்வப்போது விசாரித்து ஆலோசனை வழங்கிய தென் மண்டல இணை ஆணையாளர் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கு நேரடி ஆலோசனைகள் மூலம் எங்களை வழிநடத்தி தற்போது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள இப்பள்ளியின் முன்னாள் முதல்வரும் தற்போதைய அண்ணாநகர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி பள்ளியை தற்சமயம் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் புனித தோமையர் மலை காவல் மாவட்ட துணையாளர் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியினை வழிநடத்த பக்கபலமாக வேண்டும் போதெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்த சென்னை மாநகர ஆயுதப்படை மற்றும் மோட்டார் வாகன பிரிவு துணை ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியினை சிறப்பாக வழிநடத்திட எல்லா வகையிலும் ஆலோசனை வழங்கிய காவல் பயிற்சி கல்லூரி அசோக் நகர் காவல்துறை இயக்குனர், காவல்துறை தலைவர் மற்றும் காவல்துறை துணைத் தலைவர், முதல்வர் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். இப்பயிற்சி பள்ளியை நடத்த அனைத்து வகையிலும் சுகாதாரமான குடிநீர் கிடைக்க உதவியாக இருந்த
பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி காவலருக்கு வாகன ஓட்டுநர் பழகுனர் உரிமை வழங்கிய மோட்டார் வாகன அலுவலர் மீனம்பாக்கம் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காவலர்களின் நலனின் அடிக்கடி தனது முழு அக்கறை செலுத்தி நேரில் வந்து ஆலோசனை வழங்கிய காவல் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு எனது நன்றியினை உரிதாக்கின்றேன். மேலும் இப்பள்ளியினை காவலர்களுக்கு சட்ட ஆலோசனைகள் மிகவும் சிறப்பாக போதித்த முதன்மை சட்ட போதகர், முதன்மை கவாத்து போதகர், ஓய்வு பெற்ற முன்னாள் கவாத்து போதகர் திரு பன்னீர்செல்வம், ஏனைய உதவி சட்ட போதகர்கள், கவாத்து போதகர்கள், உதவி கவாத்து போதகர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. இப்பயிற்சி சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த அலுவலக ஊழியர்கள், சமையல் கலைஞர்கள், குழல் ஊதும் காவலர்கள் முதல் முடித்திருத்தும் பணியாளர்கள், சலவையாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் வரை அனைவருக்கும் எனது அன்பான நன்றியினை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற பக்கபலமாக இருந்த புனித தோமையர் மலை மாவட்ட உதவி ஆணையாளர்கள், புனித தோமையர் மலை சரகம், மீனம்பாக்கம் சரகம், பல்லாவரம் சரகம், தாம்பரம் சரகம், மடிப்பாக்கம் சரகம், சேலையூர் சரகம் மற்றும் அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் எனது நெஞ்சான்ற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக பாடுபட்டு விழாவினை சிறப்பிக்க உதவி மேடை அலங்காரம் அமைத்த ஜிபிஆர் உரிமையாளர் பெருமாள் மற்றும் கேட்ரிக் வல்லுநர்கள், ஒளி ஏற்பாடு செய்த தாம்பரம் கோபி ஆடியோ உரிமையாளர் பார்த்திபன், நம்முடைய காவலர் இசைக்குழுவினர், வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் வெகு நேர்த்தியாக பங்களித்து வர்ணனையாளருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து ஒத்துழைப்பு நல்கிய பத்திரிகையாளர் மற்றும் ஊடக செய்தியாளருக்கு என்னுடைய அன்பான நன்றி. இப்பயிற்சி பள்ளியின் யோகா, தியானம், உளவியல் மற்றும் கைரேகை பிரிவினர் கணினி கற்றுக் கொடுத்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி பள்ளி பயிற்சி காவலர்களுக்கு பார்வையிட அனுமதி வழங்கிய நீதித்துறை, சிறைத்துறை, காவல் கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகளுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த பயிற்சி காவலர்களின் பெற்றோர்கள், இந்த ஒப்பற்ற பணிக்கு உங்களை அனுப்பி வைத்த பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், பார்வையாளர்கள் அவர்களுக்கு எனது நன்றியினை உரிதாக்கின்றேன். காவலர்களின் வீரநடையினை பார்வையிட இங்கு வருகை புரிந்துள்ள இளந்தளிர்களான அசோக் நகர் வேளாங்கண்ணி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை நடத்த எல்லாவற்றிலும் மேலாக சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கு எனது முதற் நன்றியினை உரிதாக்கின்றேன். இவ்விழாவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி புரிந்து ஒத்துழைப்பு தந்த நல்லோருக்கும், பெயர் குறிப்பிட தவறிய விடுபட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை உரிதாக்க கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி. பிஃபோர் பரேட் பீல் ஆஃப் மார்ச் மிக சிறப்பாக அணிவகுப்பை நடத்திய அணிவகுப்பின் தலைவர் முகமது ஜாஃபர் ஷெரீப் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களிடம் அணிவகுப்பு பயிற்சியை நிறைவு செய்ய அனுமதி வேண்டுகிறார். மிக சிறப்பாக அணிவகுப்பை நடத்திய அணிவகுப்பின் தலைவர் ஜாஃபர் ஷெரீப் நமது சிறப்பு விருந்தினர்கள். On the parade peel of march,
இனி பயிற்சி நிறைவு கவாத்து தொடர்கிறது. நடை தந்த ஆசான்கள் 4 புறமும் இருக்க விடை பெற்று போகின்றார் வீறு கொண்ட மாணாக்கர்கள். அல்லும் பகலும் அயராது உடனிருந்து சொல்லும் செயலும் கற்பித்த நாயகர்களான உதவி கவாத்து போதகர்கள் ஊக்கமும் உற்சாகமும் தந்து உறுதுணையாய் நின்றிட்ட கவாத்து போதகர்கள் தாயாய் தந்தையாய் உடனிருந்து சேயான எங்களுக்கு பயிற்சிக்கு செவ்வனே துணை புரிந்த முதன்மை கவாத்து போதகர் அவர்களுக்கும் சட்ட பாடங்கள் சரியாக கற்பித்து எதிர்கால பணிகளுக்கு வழிகாட்டி நின்ற உதவி சட்ட போதகர்களுக்கும் உறுதுணையாய் இருந்து உரம் தந்த முதன்மை சட்ட போதகர்களுக்கும் சட்டம் கவாத்தும் சரியாக நடக்கிறதா என ஆராய்ந்து ஆலோசனைகள் வழங்கி அரியதொரு பாதையிலே வழிநடத்தி வந்திட்ட பயிற்சி பள்ளியின் துணை முதல்வர் அவர்களுக்கும் அனைத்துக்கும் மேலாக வாய்மையும் நேர்மையும் வானளவு கொண்டு கூர்மையான பயிற்சிக்கு குறிப்புகளை தந்து மாத பயிற்சி காலம் அணு அளவும் பிசிறின்றி நடப்பதற்கு அடித்தளமிட்டு பெற்றோரின் பிரிவு துயரால் நைந்து போன எங்கள் இதயத்திற்கு ஆறுதல் மருந்து பூசி ஆற்றல் தந்த பயிற்சி பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் நேரம் பாராமல் பணிபுரிந்த அமைச்சு பணியாளர்களுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான நன்றி கூறி கண்ணோரும் கண்ணீரும் கசிந்திருக்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சூளுரையை மேற்கொண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிய நாட்டு நலப்பணி தன்னில் கூட்டுச்சேர செல்கின்றோம் என சொல்லி ஆனந்த நீர் பெருக தமிழ்நாடு ஆயுதப்படையில் பணியாற்றிட விடைபெற்று செல்கிறார்கள் தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியின் காவலர்கள். 100 வீரமிக்க இளைஞரை தாருங்கள், இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். இதோ இங்கே 220 இளைஞர்களை தமிழக மக்களுக்கு பாதுகாவலராக, சமூக விரோதிகளுக்கு சீரும் சிப்பாயாக, எதையும் சமாளிக்கும் ஜவானாக, மொத்தத்தில் பட்டை தீட்டப்பட்டு ஜொலிக்கும் வைரமாக மாற்றியிருக்கிறார்கள். நமது தற்காலிக பள்ளியின் முதல்வர் டாக்டர் பிரபாகர் அவர்களும் துணை முதல்வர் டாக்டர் செல்வகுமார் அவர்களும் என்றால் அது மிகையல்லவே. தமிழக மக்களை காக்கப் போகும் காக்கிகளே, பணி சுமைகளை கண்டு நீ ஒருபோதும் துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான், எதற்கும் கலங்கி விடாதே. கவாத்து குழு தலைவர் மற்றும் 5 அணி தலைவர்களும் தங்களை சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் அறிமுகம் செய்து கொள்ளும் காட்சி இது. கம்பெனி கமாண்டர் RPC 15 என் முகமது ஜாஃபர் ஷெரீப் அவர்கள், அசிஸ்டன்ட் கம்பெனி கமாண்டர் RPC 9 டி அரங்கநாதன் அவர்கள், ஃபர்ஸ்ட் புளூட்டோன் கமாண்டர் RPC 152 KM சதீஷ்குமார் அவர்கள், செகண்ட் புளூட்டோன் கமாண்டர் RPC 44 அஜித் குமார் அவர்கள், தேர்ட் புளூட்டோன் கமாண்டர் RPC 12 P கார்த்திக் அவர்கள், ஃபோர்த் புளூட்டோன் கமாண்டர் RPC 213 அவர்கள், ஃபிஃப்த் புளூட்டோன் கமாண்டர் RPC 51 M பாலகுமார் அவர்கள்.